இன்னைக்கு நாம என்ன பாடங்கள் பார்க்கிறோம் அப்படின்னா பிளான்ட் மார்பாலஜி பார்க்கிறோம். தாவர புற அமைப்பியல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. தாவர புற அமைப்பியல், பிளான்ட் மார்பாலஜி, பிளான்ட் மார்பாலஜின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாடங்கள்ல நம்ம என்னென்ன பகுதிகள் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், ஸ்டெம், லீஃப், இந்த பாடங்கள் பார்ப்போம். ஸோ இதோட சேர்ந்து சைமோஸ், ரெசிமோஸ், அந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் பார்ப்போம், மஞ்சரிகள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்கும், ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுல வந்து நம்ம முதல்ல வந்து தாவர உள்ளமைப்புகள்ல நமக்கு என்ன இருக்கு போர்ஷன்ஸ்ல அப்படின்னா, மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப், அதாவது வேர், தண்டு, இலையினுடைய மாற்றமைப்புகளை பற்றி கேட்கிறாங்க. இதுல நம்ம முதல்ல பார்க்குற டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரூட். ரெண்டாவது பார்க்க போற டாபிக் வந்து ஸ்டெம். மூன்றாவதா பார்க்க போறது தான் என்னன்னு தெரியும் நமக்கு, லீஃப், இலை. அப்ப இந்த தலைப்புகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கறது வேர், இது தண்டு, தெரியுது இலை. இப்ப நம்ம பார்க்கறது வேர். வேர்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதோடைய மாற்றமைப்புகள் என்னவா இருக்கும், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்றது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூட். ரூட்ல என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல ஃபைப்ரஸ் ரூட் இருக்கு, டேப் ரூட் இருக்கு. அதாவது இதை வந்து சல்லிவேர் சொல்லுவோம், சல்லிவேர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேப் ரூட், ஆணிவேர், இதோட சேர்ந்து அட்வென்ச்சர்ஸ் ரூட் இருக்குது, அதாவது பக்கவாட்டு வேர்கள் இருக்கும். பக்கவாட்டு வேர், இந்த மாதிரி வேர்கள் உண்டு. சல்லி வேர்னா என்ன, ஆணி வேர்னா என்ன, பக்கவாட்டு வேர்கள்னா என்ன, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சல்லிவேர் தெரியும், பொதுவாகவே ஒருவித்தலை தாவரங்கள்ல இது காணப்படும். ஆணிவேர் அப்படின்பது இருவித்தலை தாவரங்கள்ல இது காணப்படும். பக்கவாட்டு வேர், ஆணிவேர் சல்லி பாத்தீங்கன்னா இது ரெண்டுலயுமே இருக்கும். மோனோகாட் பிளான்ட்ஸ்லயும் இருக்கும், டைகாட் பிளான்ட்ஸ்லயும் இருக்கும். இது வந்து அட்வான்டேஜஸ். ஸோ அப்ப இந்த சல்லிவேர் காணப்படுற தாவரம் மோனோகாட், ஒருவித்தலை தாவரம், மோனோகாட் பிளான்ட்ஸ். இது டைகாட் பிளான்ட்ஸ், இருவித்தலை தாவரம். இது ரெண்டுலுமே இருக்கும். இத நம்ம இங்கிலீஷ்ல அட்வென்டியஸ் ரூட், ரூட், பக்கவாட்டு வேர்கள், அட்வென்டியஸ் ரூட்னு சொல்றோம். அப்ப இது சல்லிவேர் தொகுப்புகள் ஒருவித்தலை தாவரங்களும், ஆணிவேர் தொகுப்புகள் இருவித்தலை தாவரங்களும் காணப்படுது. இதை பத்தியான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்ப முதல்ல சல்லிவேர் தொகுப்புகள் காணப்படுது அப்படின்னா, சல்லிவேர்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு தாவரத்துல வந்து குறிப்பாக ஒருவித்தலை தாவரங்கள்ல காணப்படுற வேர் அமைப்புகள். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒருவித்தலை தாவரம்னா இந்த வேர் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். இதே வந்து டேப் ரூட் சிஸ்டத்தை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாவரங்கள் கொடுக்குறோம் அப்படின்போது வேருக்கு கீழே இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆணிவேர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இப்ப ஆணிவேர் சல்லிவேர்களுக்கு வேறுபடுகள் நம்ம பார்த்துட்டோம். இதை ஒரு கண்டிஷன்ஸ் என்ன கூறணும், சல்லிவேர்கள் பல வேர்களால் உருவாக்கப்பட்டு பதிலீடு செய்யப்படுகிறது. அதாவது பல வேர்களால், ஒருவித்தலை வேர் தாவரங்கள்ல பல வேர்களால் சல்லி வேர்கள் பதிலீடு செய்யப்படுகிறது அப்படின்றாங்க. ஆனா இருவித்தலை தாவரங்கள்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முளை குருத்துகளில் இருந்து தோன்றும், ஒரு விதையினுடைய முளை குருத்துகள் இருந்து தோன்றும், அதாவது முளை வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வேர் பகுதிகள் இருந்து இது தோன்றும். இது பல வேர்களின் மூலமாக பதிலீடு செய்யப்படுகிறது அப்படின்றான். இப்ப நான் இதை முதல்ல கம்ப்ளீஷன் கொடுக்குறேன். இருவித்தலை தாவரங்களில் காணப்படுகின்ற இந்த ஆணி வேரானது முளை வேர்களின் மூலமாக இது தோன்றும். இந்த முளை வேர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா,
முதல்நிலை வேர்களை தோற்றுவிக்கும். அதாவது முதன்மை வேர்னை தோற்றுவிக்கும். மெயின் ரூட் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த முதன்மை வேர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதன்மை வேர் வந்து ஆணி வேர் அப்படின்னு சொல்லப்படுற டேப் வந்து ஃபார்ம் பண்ணும். ஆணி வேரை தோற்றுவிக்கும். இதுதான் ரூட். பாருங்க, இருவித்திலை தாவரங்களில் ஆணி வேர்கள் எப்படி தோன்றுதுன்னா, முதலில் தாவரங்கள் முளை வேரை தோற்றுவிக்கும். முளை வேர்கள் வந்து ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து முதன்மை வேர்களாக மாறும். முதன்மை வேர்கள் தான் ஆணி வேர்களாக மாறுகிறது. இந்த இருவித்திலை தாவரங்கள்ல பொதுவாவே முதல் நிலை வேர்கள், இரண்டாம் நிலை வேர்கள், மூன்றாம் நிலை வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேர்கள் இருக்கும். பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி ரூட் ஆஃப் டைகாட்ஸ்ல இருக்கும். டைகாட்ல வந்து முதல்நிலை வேர்கள், இரண்டாம் நிலை வேர்கள், மூன்றாம் நிலை வேர்கள் காணப்படுகிறது. அப்ப இந்த முதல்நிலை, இரண்டாம் நிலை, இதுதான் முதல்நிலை வேர்கள் எடுத்துக்கலாம். இரண்டாம் நிலை வேர்கள் என்பது இதான் இரண்டாம் நிலை வேர்கள். இரண்டாம் நிலை வேர்கள் இருந்து மாறுபாடுகள் அடையுது பாத்தீங்களா, இது மூன்றாம் நிலை வேர்கள். அப்ப இது முதல்நிலை வேர், இதுல இருந்து உருவாகுது பாத்தீங்களா, இது இரண்டாம் நிலை வேர். இதுல இருந்து தோன்ற இந்த வேர்களை தான் மூன்றாம் நிலை வேர்கள் என்று சொல்றோம். அப்ப முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை வேர்கள் தான். முதல்நிலை வேர்களானது முளை வேர்களில் இருந்து தோன்றும். முளை வேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முதன்மை வேரை தோற்றுவிக்கும். முதன்மை வேர்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஆணி வேரை தோற்றுவிக்கிறது. சோ அப்ப இதான் ஆணிவேர். ஆணிவேர்ன்றதை இப்ப நம்ம கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, கடைசியா இதான் வந்து ஆணிவேர். ஆணிவேர்ல தான் முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை வேர்கள் வந்து இந்த மாதிரி காணப்படும், கிளைத்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒருவித்திலை தாவரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுப்புகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இவை குறுகிய கால ஆயுள்கள் உடையவை. குறுகிய கால ஆயுட்காலத்தை கொண்டது. குறுகிய கால ஆயுட்காலங்களை கொண்டது. இது நீண்ட கால ஆயுட்காலங்களை கொண்டது. இது தரைக்கு கீழ்ப்புறமாக செல்லும். இது வந்து சதையினுடைய மேல்புறத்திலேயே காணப்படுகின்ற வேர்கள் ஆகும். சோ அப்ப சல்லிவேர் ஒருவித்திலை தாவரங்களில் காணப்படும். ஆணிவேர் இருவித்திலை தாவரங்களில் காணப்படும். இருவித்திலை தாவரங்களின் ஆணிவேரானது முளைவேர்களில் இருந்து முதன்மை வேர்களாக மாற்றமடைந்து அவை கடினமான ஆணிவேராக அது தோற்றுவிக்கிறது. முதல்நிலை வேரானது இப்படி இருக்கும் எனில், இரண்டாம் நிலை வேர்கள் இந்த மாதிரி வடிவத்திற்கு இரண்டாம் நிலை. இரண்டாம் நிலையிலிருந்து தோன்றுகின்ற வேர்கள் மூன்றாம் நிலை வேர்களாக மாற்றமடைகிறது. இந்த இரண்டாம் நிலை வேர்களினுடைய கடைசி பகுதியிலிருந்து மூன்றாம் நிலை வேர்கள் தோன்றும். கடைசியா இந்த மாதிரி இருக்கிற பகுதிக்கு என்ன பேர்னா ரூட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை தான் ரூட் கேப், அதாவது வேர் மூடி என்று சொல்லப்படுது. உள்ள வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும், வேர் மூடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேர் மூடி எதுக்காக பயன்படுது அப்படின்னா, மண்ணை துளைச்சிக்கிட்டு இந்த ரூட் உள்ள போகும்போது இது ரொம்ப ரொம்ப மென்மையான ஒரு பகுதியாக இருக்கும். அதை உடையக்கூடாதுன்றதுக்காக ஒரு கேப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு பேர் தான் வேர் மூடி, ரூட் கேப். இந்த ரூட் கேப்ல கொஞ்சம் மேல் நோக்கி நகர்ந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ என்று சொல்லப்படுகின்ற ஆக்கு திசுக்கள் இருக்கும். ஆக்கு திசுக்கள் இருக்கும். ஆக்கு திசுக்களுடைய ரோல் என்ன? கண்டினியூஸ்லி டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது தொடர்ந்து பகுப்படைந்து கொண்டே இருக்கிற திசுக்களுக்கு தான் ஆக்கு திசுக்கள். அப்ப இந்த ஆக்கு திசுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, தொடர்ந்து இந்த வேரை நீட்சி அடை செய்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி வளரும் போது வேறுபாடுகள் கொண்டு வளர்ச்சி பெறுகிறது அப்படின்றாங்க. சோ அப்ப தொடர்ந்து ஆக்கு திசுகள் பகுப்படைந்து கொண்டே இருக்கும் போது இந்த வேரோட நுனிப்பகுதிகள் நீட்சி அடையும். இந்த நீட்சிகளுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா எலாங்கேஷன் ஆஃப் ரீஜன், அதாவது வேர் நீட்சி அடையும் பகுதி என சொல்லப்படுது. எலாங்கேஷன் ஆஃப் ரீஜன். இது வேர் பகுதி நீட்சி அடைதல், நீட்சி அடைதல் என்று சொல்றாங்க. எலாங்கேஷன் ஆஃப் ரீஜன். சோ ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். அப்ப ஆக்கு திசுகள் இதனுடைய அருகில் இருப்பதனால அது தொடர்ந்து பகுப்படையும் பொழுது ஆக்கு திசுகளின் பகுப்பின் காரணமாக வேரானது நீட்சி அடைகிறது, லென்த் சேஞ்சஸ் ஆகுது. இந்த நீட்சி அடைதலுக்கு தான் வேர் பகுதி நீட்சி அடைதல், அதாவது ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். அப்ப இந்த எலாங்கேஷன் ஆனதுக்கு அப்புறம் அது முதிர்ச்சி அடைகிறது. பிறகு வந்து என்ன ஆகுது? முதிர்ச்சி அடைகிறது. முதிர்ச்சி அடைந்த பிறகு அது வேறுபாடு அடைந்து முதிர்ச்சி அடைதலை தோற்றுவிக்கும். இதனால இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டா மெச்சூரேஷன் ஜோன்.
முதிர்ச்சி பகுதி என்று சொல்றாங்க, மெச்சூரேஷன் ஜோன் என்று சொல்றாங்க. ஸோ இப்ப கடைசியா இங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, ரூட் கேப் இருக்கும். ரூட் கேப் அவருடைய வேலை என்ன? ரூட் கேப்ன்றது இந்த ஆணிவேருடைய கடைசி பகுதியை மூடி பாதுகாக்கும். ஏன்னா அது கடினமான மண் பகுதிகளுக்கு உள்ள ஊடுருவும் பொழுது அது உடையாமல் பாதுகாக்கும். இந்த ரூட் கேப்போட அருகில மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ ஆக்குத்திஸ் இருக்கும். அதை தொடர்ந்து டிவைட் ஆகுறதுனால அந்த வேரானது நீட்சி அடையும். இது நீட்சி அடையும் பகுதி, அதாவது ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன் சொன்னேன். இந்த ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன் வந்து கண்டினியூஸ் ஆகிறதுனால டிஃபரன்ஷியேட்டட் ஆயிட்டு மெச்சூரேஷன் ஆகும். அதாவது வேறுபாடு அடைந்து முதிர்ச்சி அடைகிறது. இந்த வேறுபாடு அடைந்து முதிர்ச்சி அடைகிற பகுதிக்குத்தான் முதிர்ச்சடையும் பகுதி அல்லது மெச்சூரேஷன் ஜோன் என்று சொல்லப்படுது. இது வந்து கடைசியா வந்து நின்றுடும். இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்கள்ல இந்த பக்கவாட்டுல இந்த மாதிரியான மென்மையான நூல் போன்ற அமைப்புடைய வேர்கள் காணப்படும். இட்ஸ் கால்ட் அஸ் தி ரூட் ஹேர்ஸ். வேர்த்தூவிகள், அதாவது சொல்றாங்க வேர்த்தூவிகள் வந்து இதுல காணப்படுது. இந்த வேர்த்தூவிகள் தான் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் as well as mineral from the soil and sent to the plants to the apical part of the body. So இந்த பகுதிகளில் இருந்துதான் மண்ணில் உள்ள கனிம வளங்களும் நீர் மூலக்கூறுகளும் உறிஞ்சி ஊட்டப்பொருள்களை, அதாவது பொருட்களை என்ன பண்ணுது, தாவரத்துடைய கடைசி பகுதி வரைக்கும் எடுத்து செல்வதற்கு அடிப்படையாக அமைகிறது எதுன்னு கேட்டா ரூட் ஹேர்ஸ். ரூட் ஹேர்ஸ் வந்து இட் இஸ் வெரி சாஃப்ட் அண்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், மென்மையான மற்றும் நூல் போன்ற அமைப்பிலான ஒரு செல்களை கொண்டிருக்கும். இதுக்கு பேர் தான் ரூட் ஹேர்ஸ். தட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி ஆர் ரீஜன் ஆஃப் தி ரூட். ஸோ இந்த ரூட்டினுடைய இந்த கீழே இருக்க சர்ஃபேஸ், சாயில் சர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கிறது தான் ரூட். ரூட்டினுடைய பகுதிகள் இதுதான். இப்போ நான் இது உங்களுக்கு ஒரு திரும்ப ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. ரூட் வந்து பாக்குறோம். சல்லிவேர். சல்லிவேர் என்பது ஒரு வீட்டை தாவரங்கள்ல காணப்படும். இது வந்து குறுகிய கால ஆயுட்காலங்களை கொண்டது. பல இந்த தொகுப்புகள் ஒன்றாக இணைந்து இந்த வேர் அமைப்பை தோற்றுவிக்கும். இதுக்கு பேர் சல்லிவேர் தொகுப்பு. சல்லிவேர் தொகுப்புகள் பல இந்த தொகுப்புகளால், அதாவது சிறு சிறு வேர்களால தோற்றுவிக்கப்படும் வேர்களுக்கு தான் சல்லிவேர். ஆணிவேர் என்பது என்னன்னு கேட்டா முளைப்பகுதிகள் இருந்து, அதாவது என்ன கான்செப்ட் சொல்றாங்கன்னா, வேறு அந்த முளைக்குது இல்லையா, அது பேர் வந்து முளைவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முளை வேர்களில் இருந்து முதன்மை வேர்கள் தோற்றுவிக்கப்படும். மெயின் ரூட் ஃபார்ம் ஆகி அது வந்து டேப் ரூட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுல வந்து 3 டைப் இருக்கும். பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி ரூட்ஸ் இருக்கும். முதல்நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை வேர்கள் இருக்கும். இந்த முதல்நிலை வேர்கள் முளை வேர்கள் இங்கிருந்து தோன்றுறது. இரண்டாம் நிலை வேர்கள் இந்த பக்கவாட்டிலிருந்து தோன்றுத இரண்டாம் நிலை வேர்கள். இரண்டாம் நிலை வேர்களிலிருந்து தோன்றக்கூடியதான் மூன்றாம் நிலை வேர்கள். இந்த மாதிரி ஒரு தொகுப்புகளாக இது காணப்படும். வேரினுடைய நுனிப்பகுதியை நோக்கி செல்லுமானால் அங்க என்ன இருக்கும்னா ரூட் கேப் இருக்கும், வேர் மூடிகள் இருக்கும். வேர் மூடிகள் வந்து இந்த வேர் பகுதியை பாதுகாப்பதற்காக அமைக்கப்படுகின்றது. ஸோ அதனுடைய அருகில் வந்து ஆக்குத்திசுகள் காணப்படும். இந்த ஆக்குத்திசுகள் வந்து தொடர்ந்து பகுப்படியும், டிவைட் மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ. ஸோ அது தொடர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா பகுப்படியும் போது அந்த வேர்கள் நீட்சி அடையும். நீட்சி அடைதலுக்கு வேர் நீச்சடிதல் என்று பெயர், எலங்கேஷன் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த நீச்சடியும் பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பகுப்படைந்து வேறுபாடு அடைகிறது மற்றும் மேம்பாடு அடைகிறது, முதிர்ச்சி அடையும். இந்த முதிர்ச்சடைந்த பகுதிகளுக்கு முதிர்ச்சடைந்த பகுதி அல்லது மெச்சூரேஷன் ஜோன் என்று சொல்லப்படுது. இதனுடைய இறுதி பகுதியில் மென்மையான நூல் போன்ற அமைப்பிலான செல்கள் தோற்றுவிக்கப்படும். இதுக்கு பேர் வந்து ரூட் ஹேர்ஸ், வேர்த்தூவிகள். வேர்த்தூவிகள் மூலமாக மண்ணில் உள்ள கனிம பொருட்களும் நீரும் உறிஞ்சுவதற்கு அடிப்படையாக உள்ளது அப்படின்னு சொல்லி. இது அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் அப்படின்றது வேர்கள் இந்த மாதிரி சல்லி வேர்கள், ஆணி வேர்கள் மட்டும் இல்லாம சில தாவரங்களில் அதனுடைய பக்கவட்டுகளில் வேர்கள் தோன்றி அந்த மரத்திற்கோ செடிகளுக்கோ தாங்கும் தன்மையை வழங்குகிறது. இதை நம்ம அட்வென்ச்சர்ஸ் ரூட் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இருக்கிற தாவரங்கள் ஏதாவது இருக்கா சார், ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா மான்ஸ்டரா தாவரம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேனியான் பிளான்ட் அல்லது பேனியான் ட்ரீஸ், ஆலமரம், மானிஸ்ட்ரா தாவரங்கள். இந்த மாதிரி தாவரங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நல்லா கவனிக்கணும். பக்கவாட்டு வேர்கள் காணப்படுற தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு மான்ஸ்டீரியா, இது ஒரு தாவரம். அதுக்கப்புறம் பேனியன் ட்ரீ. பேனியன் ட்ரீன்னு சொல்லப்படுறது எதுன்னு பாத்தீங்கன்னா இது ஆலமரத்தை தான் இங்க குறிப்பிடுறாங்க. இது எல்லாமே பக்கவாட்டு வேர்களுக்கு அட்வான்டேஜ் ரூட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஆணிவேர் தொகுப்பை பத்தி சிம்பிளா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, ஆணிவேர் ஆனது விதையினுடைய முளைப்பகுதிகளிலிருந்து தோன்றுகின்ற வேர் தான் முளைவேர். முளைவேர் முதன்மை வேர்களாக மாறி முதன்மை வேர்கள் வந்து ஆணிவேர்களாக மாற்றமடைகிறது. இந்த முதல்நிலை இரண்டாம் நிலை வேர்கள் என்பதும் இந்த ஆணி வேரிலிருந்து தோன்றும் பக்க வேர்கள் தான் முதல்நிலை இரண்டாம் நிலை வேர்கள், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு பிளான்ட்ல எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா மஸ்டார்ட் பிளான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
மஸ்டார்ட் பிளான்ட், அதாவது கடுகு தாவரம். சரியான பதில் வந்து பாத்தீங்கன்னா கடுகு தாவரம் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக புக்ல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா வீட் பிளான்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது கோதுமை தாவரம் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இருவித்திலை தாவரங்களுக்கு மஸ்டர்ட் பிளான்சஸ், அட்வென்ச்சர்ஸ் பிளான்ட்டுக்கு வந்து மான்சேரா மற்றும் பேனியன் ட்ரீஸ் அப்படின்றது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் தி ரூட். இந்த ரூட் வந்து எப்படி எல்லாம் மாடிஃபைட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ரூட் எல்லாம் மாடிஃபைட் ஆயிருக்கு அப்படின்னா பொதுவாகவே வேரோட பணிகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மண்ணில் இருக்கின்ற கனிம உப்புக்களை அதாவது மினரல்ஸை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணுது. சோடியம், குளோரின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், மாலிப்டினம், ஜிங்க், அயான்ஸ் இது மாதிரி இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் அது மண்ணில இருந்து உறிஞ்சி எடுத்துக்கும். மற்றும் நீரையும் உறிஞ்சி எடுத்து கொடுக்கும். சோ இது எல்லாமே செய்வது வேருடைய முக்கியமான பணி. இதை இல்லாம வேற என்னென்ன பணிகள் ஸ்டோரேஜ். வேர்கள் வந்து மாடிஃபைட் ஆகுது, அதாவது மாற்றம் அடைந்து உருமாற்றம் என்று சொல்றோம். இந்த மாதிரி உருமாற்றங்களுக்கு உள்ளாகி அது சில பணிகளை மேற்கொள்ளுது. ஸ்டோரேஜ் காம்பவுண்ட்ஸ் சேமிப்பு பொருட்களை சேமிக்கிற ஒரு பகுதியாகவும் அது மாறுது. அதுக்கான எடுத்துக்காட்டுகள் வந்து நிறைய உங்களுக்கு தெரியும். மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட், எஸ் கேரட், எஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து ரேடிஷ் முள்ளங்கி, அண்ட் ஸ்வீட் பொட்டாட்டோ சக்கரவள்ளி கிழங்கு, yes, beetroot, carrot, radish and sweet potato the best example for the modification of root. அப்ப இந்த வேரினுடைய மாறுபாடுகளுக்கு சிறந்த உதாரணம் கேட்பாங்க. இது மாதிரி கொடுத்துருவாங்க சார். கொடுத்துட்டு இல்ல எது இதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அல்ல எல்லாமே சரியா அப்படின்னு கேள்விகள் கேட்பாங்க. இப்ப நம்ம முதல்ல பார்த்துருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரூட் பார்த்துருக்கோம். ரூட்னா என்ன அப்படின்றத பத்தி பார்த்துருக்கோம். ரெண்டாவது ஸ்டெம் பார்க்குறோம்.